ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் சிகரமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மீட்க இந்த உலகிற்கு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானக்காரனரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சுகம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் ஆமாண்டவரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, மீதியாக இருக்க எல்லா வேலையும் ஆமாண்டவரே நீரே எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஆராதனை ஆமாண்டவரே ஒரு அன்பின் ஆராதனையாக இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீரே எல்லா விஷயத்தை எடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சங்கீதம் 34:10 சங்கீதக்காரன் சொன்னது போல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த நாட்களிலேயும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அந்த தேவனை ஸ்தோத்திரத்தோடு பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறையில்லை. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகளும் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகளும் விருந்தொன்றை
அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆராதனைக்குரியவர், நம்முடைய மகிமைக்கு பாத்திரர், நம்முடைய கனத்திற்குரியவர், ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து நமக்கு நன்மை செய்து வந்த தேவன், நமக்கு சுகம் தந்த தேவன், விடுதலை தந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. Hallelujah, hallelujah, hallelujah. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை என்றும் பெரிதல்லோ, தம் கிருபை என்றும் பெரிதல்லோ. எல்லாரும் சொல்லுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை என்றும் பெரிதல்லோ, தம் கிருபை என்றும் பெரிதல்லோ.
காத்து வருவது உடைய கிருபை ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிருபையினால் எங்களை தாங்கி வருகிறீரே, எங்களை ஆதரித்து வருகிறீரே, எங்களை போஷித்து வருகிறீரே, எங்களை காப்பாற்றி வருகிறீரே, எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் நாங்கள் காண்கிற கேள்விப்படுகிற எல்லா தீமைகளுக்கும் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் விலக்கி பாதுகாத்து வருகிறீர். இதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், எங்களை ஆதரியும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, உடைய பராமரிப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா தீங்கின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பாதுகாப்பின் வேலைக்குள்ள வைத்து காத்து வருகிறார். இப்போது இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அவரவருடைய வீடுகளில் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை சூழ கர்த்தருடைய கிருபை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. எதற்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிற உம்முடைய கிருபை, எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற உம்முடைய கிருபை, அந்த கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறபடினாலே, கர்த்தரை நம்பி இருக்கிறபடியோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில பங்கேற்றிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் இந்த கிருபை உண்டாயிருப்பதாக. யார் யார் எந்தெந்த நிலையில பலவீனப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய பலனை இப்போது உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தருவீராக. ஒவ்வொருடைய உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய பூரண பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும் கர்த்தாவே. சரீரத்தில் எந்த பகுதியில எந்த விதமான பாதிப்பு மத்தியில இருந்தாலும் இப்போது உடைய பிள்ளைகளை நீர் தொற்றறிவீராக. தோல் அலர்ச்சியினாலே பாதிக்கப்பட்ட மக்களை இயேசுவின் நாமத்தினாலே அந்த தோல் அலர்ச்சியிலிருந்து நீர் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயங்கரமான தலைவலி, காய்ச்சல், இருமல், இன்னும் பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமையை கர்த்தர் இப்பொழுது இறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் துவங்கி முதியவர்கள் வரை ஒவ்வொருவருடைய சரீரங்களும் தாக்கி இருக்கிற எல்லா பலவீனத்தின் தாக்குதல்களும் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். பொருளாதார தேக்க நிலை, பொருளாதார மந்த நிலை, பொருளாதார பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க முடியாது நாங்கள் சொல்கிறோம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சரீர உறுப்புகளும் நன்றாய் செயல்படும்படியாக சரீர அவயவங்களுக்குள்ளே கர்த்தருடைய பலன் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நுரையீரல்ல, சிறுநீரகத்திலே, ஈரல்ல, கற்ப பையில, இருதயத்திலே, கைகளில், கால்களில், மூட்டுகளில், எலும்புகளில், நரம்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். குறிப்பாக மருத்துவமனைகளில் சரீரத்தில் பாதிப்புகளோடு போராடி கொண்டிருக்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது மருத்துவமனைகளுக்குள்ளே கர்த்தருடைய அற்புத வல்லமை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் சரீரங்களில் பாதிக்கப்பட்டவர்களாக படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். படுக்கை மாற்றப்படுவதாக, படுக்கை மாற்றப்படுவதாக. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாக்குவார். படுக்கையில் அவனுடைய வியாதி முழுவதையும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் நிறைவேறுதல் இன்றைக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொது முடக்க நாட்களில் தங்களுடைய வேலைகளை இழந்த மக்கள், வருமானங்களை இழந்த மக்கள், தங்களுடைய வீட்டின் தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை பூட்டப்பட்டிருந்த வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இழந்து போன வேலைகள் திரும்ப கிடைக்கின்றன. வருமானத்திற்கு புதிய வழிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய நன்மையினாலே நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று ரூத் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை சந்திப்பீராக. நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையிலே உடைய நாமத்தை எங்கள் நடுவில் மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நன்றாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபங்களினாலும் நானும் சுகம் பெற்று இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையை இம்மட்டும் நம்மிலே வழங்க பண்ணுகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சங்கீத புத்தகத்தின் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பொது முடக்கம் ஆரம்பித்த அந்த மார்ச் கடைசி வாரத்தில், அந்த பொது முடக்கம் ஆரம்பித்து 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அதிகாலை என்ற ஜெப வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே தந்தார். நான் எழுந்து அமர்ந்த உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற இந்த வார்த்தை. அதிகாலையில் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்தபோது அது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மிகுந்த நம்பிக்கையும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் எனக்குள்ளே உண்டாக்கியது. ஆனால் ஒரு காரியம், அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்த அந்த காலகட்டத்தில் நான் நினைத்து பார்க்கவில்லை 3 மாதங்களுக்கு மேலாக இந்த பொது முடக்கம், இந்த லாக்டவுன் தொடரும்.
ஆலயங்கள் பூட்டியே இருக்கும், ஆராதனைகள் நடைபெறாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை சந்திப்பதற்கும் நான் கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்காது என்றெல்லாம் நான் யோசித்தே பார்க்கவில்லை. மாத்திரமல்ல, இந்த பொது முடக்கத்தின் விளைவாக முழு உலகமும் ஸ்தம்பித்து போன ஒரு நிலையில் எல்லாருடைய வேலை வாய்ப்புகளும் தடைபட்டு, மக்கள் எல்லாருடைய வருமானங்களும் தடைபட்டு, ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பே நாட்டையும் இந்த முழு தேசத்தையும் முழு உலகத்தையும் ஆண்டு கொள்ளும் என்று நம்மளை யாரும் நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஒவ்வொரு வாரமும் அரசு பொது முடக்கத்தை அறிவிக்கும் பொழுதெல்லாம் மக்கள் நினைப்பது, இன்னும் ஒரு வாரத்திற்கு தானே, இன்னும் ஒரு வாரத்திற்கு தானே, இன்னும் 10 நாட்களுக்கு தானே, இன்னும் 15 நாட்களுக்கு தானே, இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை நான் இன்றளவும் என் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த 3 மாதங்களுக்கு மேலாக நான் உண்மையாய் சொல்ல முடியும், நான் சந்தோஷத்தோடு சொல்ல முடியும், என் ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் என்னை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிற உங்களையும் ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தி வந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வைப்பதே கிடையாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் விசாரித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விசாரித்து நடத்துகிறார். ஆண்டவர் தேவைகள் ஒவ்வொன்றையும் விரும்புகிறபடி கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்மை இதுவரை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். உலகத்திலே எல்லாம் இருந்தவர்கள் குறைவுபட்டு போகலாம். நல்ல நிலையில வாழ்ந்தவர்கள் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்து கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவர் கூட சொல்ல முடியாது எனக்கு குறைவு உண்டாகிவிட்டது என்று. முழு உலகமும் குறைவுபட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரே பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் என்னை பராமரிக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 3 வாரங்கள் அல்ல, 3 மாதங்கள் ஆன பிறகும் நம்மை கர்த்தர் நடத்துகிறார் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த கரிசனையை வழங்க பண்ணுகிறது. ஆகவே இந்த நாளிலேயும் அந்த வார்த்தையை 3 மாதங்களுக்கு முன்பாக அதிகாலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வார்த்தையை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் நினைவுபடுத்தி ஆண்டவரை துதிக்கவே இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல ஏராளம் ஊழியர்களுக்கு ஆண்டவர் இந்த அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். என்னை சந்திக்கிற ஒவ்வொரு ஊழியரும் தங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை சொல்லும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, கர்த்தரை துதிக்க தூண்டுகிறது. அதே போல விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை குறித்து
பல நேரங்களில் அவர்களோடு நான் பேசுகையில் கர்த்தர் எப்படி உங்களை நடத்துகிறார் என்று கேட்கும்போது நன்றாய் நடத்துகிறார் என்று சொல்லுவதை கேட்டு கர்த்தரை துதிக்கிறேன். அவர் ஊழியர்களை மாத்திரமல்ல விசுவாசிகளையும் குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறார். தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. இதை கேட்கிறேன் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் ஒரு குறைவும் வராதபடி உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரை தேட வேண்டும் என்பதுதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவராகிய இயேசு தமக்கு முன்பாக இருந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். எவைகள்? இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அனுதின தேவைகளை குறித்து, ஆகாரத்தை குறித்து, உடையை குறித்து, அன்றைய தேவையை குறித்து, நாளைய தேவையை குறித்து, இப்படி காரியங்களை அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகிற வேளையில் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் ஒருவேளை உங்களுடைய வேலை தடைபட்டிருக்கலாம், உங்களுடைய வருமானத்திற்கான வழி அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு காலம் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை தருகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த உலகத்தில் பணத்தை, வேலையை, வருமானத்தை, ஆட்களை, உதவி செய்யக்கூடிய மக்களை தேடி போகிறவர்கள் பல நேரங்களில் கையை பிசைந்து கொண்டு வெறுங்கையோடு திரும்பி வருகிறார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு காலம் குறைபடுகிறதே இல்லை. ஆகவே தேடுங்கள். யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவிடாதபடி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. யாரையெல்லாம் கர்த்தர் அப்படி குறைவில்லாமல் பாதுகாக்கிறார்? முதலாவது கர்த்தரை தேடுகிறவர்கள். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். சங்கீத புத்தகத்தின் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே நம் எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நீதிமானின் சந்ததிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது. நீதிமொழிகள் சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள நம்பிக்கை என்ன? கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். மாத்திரமல்ல, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி திரிகிறதில்லை. கர்த்தர் நீதிமான்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் நன்மையை தருகிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்றால், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைந்து போக விட மாட்டார். நீதிமான்களுக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். எவ்வளவு நெருக்கம் மிகுந்த நாட்களாக இருந்தாலும், எவ்வளவு தேவை மிகுந்த நாட்களாக இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தந்தருளி அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஒருவேளை கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். தேவை என்று ஒன்று வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் உண்டாக்கி விடுகிறார். எலியாவிற்கு பஞ்சகாலம் ஆரம்பிக்கிற துவக்கத்திலேயே எலியாவை பார்த்து நீ சாரிபாத்துக்கு போ என்று சொல்லிவிட்டார். மாத்திரமல்ல, கேரித்தாற்றண்டையில் இருக்க வேண்டிய நாட்களில் ஆண்டவர் கேரித்தாற்றண்டை போகும்படி அவரை நடத்தினார். இதுபோல பஞ்ச காலத்தில் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் எந்த இடத்துல கொண்டு போய் வைத்து எலியாவை பராமரிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ அப்படி அவர் பராமரித்தார். ஒரு வேளையும் எலியாவிற்கு ஆண்டவர் குறை வைக்கவே இல்லை. இதை கேட்கிற அன்பு ஊழியரே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர், நம் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் குறை வைக்கவே மாட்டார். ஒன்றை சொல்லுகிறேன், இந்த பொது முடக்கம் ஆரம்பித்த அந்த துவக்க நாட்களில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்கிற வார்த்தையை தந்தார். ஆண்டவர் அதன்படியே ஒவ்வொரு நாளும் நடத்த துவங்கினார். ஆனால் ஒன்று, இந்த பொது முடக்கத்தின் விளைவாக பல ஊழியர்கள், பல கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டத்தினுடைய கடந்து போவதை கேள்விப்பட்ட போது அதை குறித்து நான் எனக்கு அறிமுகமான பலருக்கு செய்திகளை அனுப்பினேன். எனக்கு வேண்டிய பலருக்கு செய்திகளை அனுப்பினேன். அந்த செய்தியை பார்த்து, அந்த செய்தியை கேட்டு பல சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் யார் யார் தேவையில் இருக்கிறார்கள் என்பதை என்னிடத்தில் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தேவை உள்ளவர்களை குறித்து மக்கள் விசாரித்த உடனே நான் சொல்லுவேன், இந்த ஊரில் இன்னார் தேவையோடு இருக்கிறார், மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார், அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற உடனே சரி நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டு நான் சொல்லுவேன், உதவியை நேரடியாக அவருக்கு அனுப்பிவிடுங்கள். நீங்கள் எனக்கு அனுப்பி நான் அவருக்கு அனுப்புவதாக இருக்க வேண்டாம். தேவை உள்ளவர்களுடைய முகவரி, அவர்களுடைய வங்கி கணக்கு அத்தனையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அல்லது நான் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களே தொடர்பு கொண்டு அவர்களை விசாரித்து அவர்களுக்கு
உதவியை அனுப்புங்கள் என்பேன். அதன்படியே அனுப்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரணத்துவமாக தேவையுள்ள மக்களுக்கு அனுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஒரு காரியம், மற்றவர்களுடைய தேவைகளை குறித்தெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். விசுவாசிகள், ஊழியர்கள் எங்கெங்கே கஷ்டப்பட்டாலும் ஆங்காங்கே ஏதாவது ஒரு விதத்தில் உதவி போய் சேர்வதற்கான வாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் மற்றவர்களுடைய தேவைகளை குறித்து பேசிக்கொண்டிருந்த என்னிடத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக முற்பட்ட ஒருவர் கூட மற்றவர்களுடைய தேவைகளை குறித்து கேட்டு உதவி செய்தார்களே தவிர, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஒரு நாளும் ஒருவரும் கேட்க கர்த்தர் விடவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் என்னை குறித்து விசாரிக்கவில்லை, என் தேவையை குறித்து விசாரிக்கவில்லை. ஆனால் மற்றவர்களுடைய தேவைகளை குறித்தெல்லாம் கேட்டு கேட்டு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆண்டவர் என்னை மிகுந்த சந்தோஷத்தோடு இதுவரை நடத்துகிறார். ஒரு சில நாட்களில் நான் யோசித்தது உண்டு, உதாரணத்துவமாய் அவருக்கு அனுப்புவா இவருக்கு அனுப்புவா என்று கேட்டு கேட்டு அனுப்புகிறார்களே, ஆண்டவரே நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒருவர் கூட கேட்கவில்லையே என்று நான் ஒரு நாள் எனக்குள்ளே யோசித்தேன். அந்த நாட்களில் ஒரு நாள் மதுரையிலிருந்து எங்களுடைய சித்தி மகன் என்று தம்பி மாத்திரம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணா எப்படி இருக்கிறீர்கள், தேவை எப்படி சந்திக்கப்படுகிறது, குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறீர்கள், எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கழிக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் கேட்டதை எனக்கு கொடுத்தது போல இருந்தது. கேட்டார், ஆனால் கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்ல வருவது என்ன, உலகத்தில் ஒருவர் கூட என்னை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய், உன் தேவை எப்படி சந்திக்கப்படுகிறது என்று கேட்கவில்லை. காரணம், கர்த்தர் அப்படி கேட்க அனுமதிக்கவே இல்லை யாரையும். ஆண்டவரே என் தேவைகளை சந்தித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு வரை கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபட்டு போக விடவே இல்லை. யாரும் ஐயோ பாவம் நான் அனுப்பித்தான் அவருக்கு தேவை சந்திக்கப்பட்டது என்று சொல்லவே முடியாத நிலையில் கர்த்தர் என்னை இம்மட்டும் நடத்துகிறார். என்னை நடத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். என்னை நடத்துகிற ஆண்டவர் உங்களையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பேராயர் தயானந்தன் அவர்கள் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் சொல்லுவார், கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிட மாட்டார் என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னை இதுவரை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிட மாட்டார். என்னை குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் உங்களையும் குறைவில்லாமல் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். சங்கீத புத்தகத்தின் 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துகிறவர். ஒன்றெண்டு உதாரணங்களை நான் சொல்லி நான் சில வார்த்தைகளோடு என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துகிறார் என்பதற்கு இந்த நாட்களில் சில ஊழியர்கள் சொன்ன சாட்சி கர்த்தருக்கு மகிமையாக இருந்தது. அது என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அவ்வப்போது ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு ஏவுதலை தருகிறது.
பல்லாவரத்தில் ஒரு ஊழியர் இருக்கிறார். இந்த ஊழியர் அடிக்கடி என்னிடத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் தன்னை நடத்துகிற விதத்தை அவர் கர்த்தருக்கு மகிமையாய் சொல்லிக் கொண்டிருப்பார். கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியம் சொன்னார். ஐயா, காலையில் எழுந்த உடனே என்னுடைய மனைவி என்னிடத்தில் இன்றைக்கு மீன் வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு சபை கிடையாது. அவர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார், ஜப ஊழியம் செய்கிறார். அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த நாட்களில் சந்தித்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய மனைவி என்னை பார்த்து எனக்கு இன்றைக்கு மீன் வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், மீன் தானே, சரி இன்றைக்கு மீன் என்று சொல்லிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டு வாசலில் ஒருவர் வந்து ஒரு கவரோடு நின்று கொண்டு என்னுடைய மகளை கூப்பிட்டு, இந்த கவரை கொண்டு போய் உள்ள உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு, மீன் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார். எவ்வளவுக்கு மீன் வாங்கி கொடுத்திருந்தார் என்றால் 400 ரூபாய்க்கு மீன் வாங்கி கொடுத்திருந்தார். இவர் சொன்னார், ஐயா, அதை பார்த்த உடனே நான் அந்த கவரை என் மனைவிட்ட கொடுத்த உடனே என் மனைவி உண்மையிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னார் என்றார். இது மாதிரி அவர் அடிக்கடி நல்ல நல்ல சாட்சிகளை சொல்வார். கடந்த நாளில் கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு ஊழியர் ஒரு சாட்சி சொன்னார். அதிகாலை வேளையில் எழுந்த உடனே வந்து தங்களுடைய காம்பவுண்ட் கேட்டுடைய பூட்டை திறந்து கேட்டை திறந்து வைக்க வேண்டும் என்று அவர் வந்தபோது அந்த கேட்டில் ஒரு கவர் சொருகி இருந்ததாம். சொருகி இருந்த கவரை எடுத்து பார்த்தபோது உங்கள் தேவைகளுக்காக என்று எழுதப்பட்டிருந்ததாம். இந்த கவரை எடுத்து பார்த்தபோது கவருக்குள்ளே சில ஆயிரங்கள் ரூபாய் நோட்டுகள் இருந்ததாம். கர்த்தர் தேவையை கொடுத்திருக்கிறார். வாங்கி வைத்து கொண்டார், கர்த்தரை துதித்தார். அதை தொடர்ந்து அவர் சொன்னார், ஒரு அம்மா ஒரு சாலையின் வழியே வரும்போது 10 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வந்தார்களாம். அந்த அம்மாவை பார்த்த ஒரு குடும்பத்தார், அம்மா எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்களாம். 10 கிலோ அரிசி வாங்கியிருக்கிறேன், பாஸ்டருக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த வீட்டார் சொன்னார்களாம், ஒரு நிமிஷம் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் 5000 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த 10 கிலோ அரிசியோட இந்த 5000 ரூபாயை சேர்த்து பாஸ்டருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றார்கள். அந்த ஊழியர் சொன்னார், என் அனுதின தேவைகளை ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாமல் இந்த பொது முடக்க நாட்களில் சந்தித்து கொண்டே வருகிறார் என்று சொன்னார். இதுபோல நான் பேசின ஒவ்வொரு ஊழியர்கள், விசுவாசிகள் சொன்ன சாட்சிகளை கேட்டால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சொல்லுகிறேன், இந்த காணொளி மூலம் ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போக விடவே மாட்டார். சங்கீத புத்தகத்தின் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையினால் அவர் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சங்கீத புத்தகம் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரும். சங்கீதம் 85:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையை வழங்காதிரார். மத்தேயு 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
இன்றைக்கு இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வது அதிக நிச்சயம். நம்முடைய ஆண்டவரை நாம் மகிழ்ச்சியோடு பின்பற்றுவோம். கர்த்தரை தேடுவதிலே ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்க இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை நாட்கள் இந்த தேசம் அல்லது முழு உலகமும் எத்தனை பாதிப்புகளை காண நேரிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அறிந்திருக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தரை தேடுகிற என்னையும் உங்களையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை மீன்பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே குறைப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் ஆண்டவரே தாட்சி அடையலாம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடுகிற நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே ஒரு நாளும் குறைபட போவதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரையா, கர்த்தர் இம்மட்டும் எங்களை அப்படி நடத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே நடத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாராகிலும் குறைபட்டிருப்பார்களானால் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே செழிக்கட்டும். ஆண்டவரே, தேசம் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரே, எல்லா தட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரையா, கர்த்தர் அப்படியே நிச்சயப்படியாக செபிக்கிறோம். இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருக பரியந்தமும் நம் அனைவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.